தேவனே நான் ஓமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரத்துல 4:5 மட்டும் வாசிக்க பார்க்கலாம். ஆபேலும் தன் மந்தையின் தலையீற்றுகளிலும் அவைகளில் கொழுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தான். ஆபேலையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரித்தார். காயினையும் அவன் காணிக்கையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. காயின் ஆபேல் இருவரின் காணிக்கைகளை குறித்து இங்க பார்க்கிறோம். காணிக்கை என்றால் பலி அப்படின்னு எடுத்துக்கிறோம். அவர்கள் ஆண்டவருக்கு செலுத்தின பலியை குறித்து இந்த 4ஆம் அதிகாரம் விவரிக்கிறது. இன்னும் இந்த 4ஆம் அதிகாரத்தை ஒன்று உற்று பார்த்தீங்கன்னா, காயின் ஆபேல் இந்த 2 நபர்களை வைத்து முழு உலகத்தில் மக்களை 2ஆக பிரித்து விடலாம். எப்படின்னா, காயின் பலி செலுத்தினான், அவனிடத்தில் பலி இருந்தது, மதம் இருந்தது, ஆனால் ஆண்டவர் பேரில் நம்பிக்கை இல்லை. காயினிடத்தில் மதம் இருந்தது, ஆனால் பக்தி இல்லை. இது ஒரு கூட்ட மக்கள். மதம் இருக்கிறது, ஆனால் உண்மையான பக்தி இல்லை, உண்மையான தெய்வத்தின் மீது கொண்டான நம்பிக்கை இல்லை. இதுதான் காயின். இன்னொரு குறிப்பிட்ட மக்கள், அவங்க யாருன்னா அவர்கள் தான் ஆபேலை போன்றவர்கள். ஆபேல் என்ன செய்தான்? ஆபேல் காணிக்கை கொண்டு வந்தான். காணிக்கை இருந்தது அவனிடத்துல, மதம் இருந்தது அவனிடத்துல, மட்டுமல்ல பக்தி இருந்தது, கர்த்தர் பேரில் நம்பிக்கை இருந்தது. அதுதாங்க ஆபேல். மதம் இருந்தது, மதம் மட்டுமல்ல, ஆண்டவர்களுடைய நம்பிக்கையும் பக்தியும் இருந்ததுங்க அவனுக்கு. ஆகவே தான் ஆண்டவருக்கு பிரியமான பலி எது, உகந்த காணிக்கை எது, எதை நாம் செலுத்தினால் அவர் சுகந்த வாசனையாக ஏற்றுக்கொள்வார், எதிலே பிரியப்படுவார், நம் பாவங்களை மன்னித்து நம்மை பரிசுத்தப்படுத்துவார், நீதிமான் ஆக்குவார் என்று அறிந்து ஆண்டவர் பேரில் வைத்த நம்பிக்கையினாலே அவன் மந்தையிலே இருந்து தலையேற்று கொண்டு சிறப்பானது கொண்டு வந்து அதை அவன் வெட்டி ரத்தம் சிந்தி பலி செலுத்தினான். ஆகவே தான் அவன் பலியை தேவன் அங்கீகரித்தார். பலியை பொறுத்து தான். காயின் எப்படிப்பட்டவன், ஆபேல் எப்படிப்பட்டவன்? பிறப்பால் ஒன்று தான், ஒரே குடும்பம்தான், ஒரே பெற்றோரின் பிள்ளைகள் தான். ஆனால் 2 பேரையும் வேறுபடுத்தி காட்டுவது, ஒரு பக்தி உள்ளவன் பக்தி இல்லாதவே என்றெல்லாம் வேறுபடுத்தி காட்டுவர் செலுத்தின பலியை பொறுத்துத்தான். அதை போல் இந்த நாட்களிலே நாம் கர்த்தருடைய பிள்ளைகளா இல்லையா, உலகத்து பிள்ளைகளா என்பது வேறுபடுத்தி காட்டுவதே ரட்சிப்பு தான். இதை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் ரட்சிப்பின் அனுபவம் இருக்கான்னு பார்த்துக்கிடணும். ஒருவேளை இழந்திருந்தா, அதாவது பின்வாங்கி இருந்தா, நீங்க திரும்ப பெற்றுக்கொள்ள வேண்டும். மறுபடியும் நீங்கள் எழும்பி பிரகாசிக்க தேவன் உங்களை அழைக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.